மார்னிங். இந்த புதிய நாளிலே காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக தேவன் நமக்கு மாற்றி தருவாராக. இந்த நாள் தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரிய தேவன். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அவர் செய்து முடிக்கிற தேவனாக, அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம இதை மறந்து விட்டு நாம் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சுய இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செய்யும் போது அதில் அநேக தோல்விகள், அநேக கவலையான அனுபவங்கள் நமக்கு வந்து விடுகிறது. நம்முடைய ஆண்டவரோ சிறப்பான திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எனவே சிறப்பானதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய கட்டட கலைஞர், அதாவது ஒரு இன்ஜினியர்கிட்ட அவருடைய நண்பர் கேட்டாராம், உங்களுடைய வேலைகளை எப்படி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க நிறைய கட்டடத்துக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா அப்படின்னு கேட்டா அந்த இன்ஜினியர் சொன்னாரா, ரொம்ப கவலையோட, இல்ல எனக்கு அதுல என்னுடைய ப்ரொஃபஷனல், என்னுடைய வேலையில எனக்கு திருப்தியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா சொன்னார். உடனே அவருடைய நண்பர் கேட்டாரு, எதனால அப்படி சந்தோஷமே இல்லைன்னு சொல்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அந்த இன்ஜினியர் சொன்னாரா, என்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஒரு வீட்டை எப்படி கட்டணும், எப்படி கட்டினா அது ரொம்ப நல்லா வசதியா இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு அப்டேட்டடா இருக்கிறேன். ஆனா ஒரு துக்கமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட வர எல்லா கஸ்டமர்ஸும், எல்லா நபர்களும் எனக்கு ஒரு அழகான வீடு கட்டணும், நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நானும் அதுக்காக ஒரு வரைபடத்தை, ஒரு பிளானை ரெடி பண்ண நினைக்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, எங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த இடத்துலதான் கிச்சன் வரணும், இந்த இடத்துலதான் பெட்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல இந்த செல்ஃப் வைக்கணும், இந்த டிசைன் வைக்கணும்னு சொல்லி அவங்களே, அந்த கஸ்டமர்ஸே அவருடைய விருப்பங்களை சொல்லி அவங்களுடைய விருப்பத்தின்படியே நான் டிராயிங் வரைஞ்சு அவங்களுக்கு கொடுத்து வீடையும் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை. முழுவதுமாய் அந்த பொறுப்பை என்னிடத்துக்கு கொடுப்பது இல்லை. என்கிட்ட கொடுத்தா நான் அவங்க எதிர்பார்க்கறத விட பெஸ்டா என்னால செய்ய முடியும். ஆனா நிறைய நேரத்துல அவர்களே அதுக்குரிய திட்டத்தையும் அதுக்குரிய எல்லா பிளானையும் கொடுத்து இதே போல நான் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்து அது எல்லாம் முடிஞ்சு அது வீடை கட்டி வரும்போது அது நிறைய குறைவுகள் இருப்பது அப்பதான் அவங்க பாக்குறாங்க, நிறைய அசௌகரியங்கள் இருக்கிறது அப்பதான் பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. அதுக்கடுத்து அந்த கோபத்துல என் மேல திருப்புறாங்க. ஆனா முன்னாடியே நல்ல இந்த விஷயம்லாம் இருந்தா நல்லா இருக்கும், நீங்களே பிளான் பண்ணி செய்யுங்க அப்படின்னு முழு பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தா நான் இருக்கிறதுல பெஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஆனா மக்கள் அதுக்கு ஆயத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். இதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சிறப்பான பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனா நிறைய நேரத்துல அதை நாம் மறந்து விட்டு அதை நினைவில் வைக்காமல் நம்முடைய விருப்பத்தின்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பெரிய பெரிய திட்டங்களை நாமே உருவாக்கி கொண்டு, ஆண்டவரே நான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போறேன், நீங்க தான் இதை கைக்கூடி வர செய்ய வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி தர வேண்டும், இந்த காரியத்தை நீ செய்து முடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போராடி அதற்கென்று சில நேரத்துல உபவாசம்லாம் இருந்து ஜெபிக்கிறோம். இல்லை, முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அவரே நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து காரியங்களையும் வாய்க்க செய்ய, பார்த்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை அறிந்த தாவீது தான் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்தார். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் இருந்ததுனால தான் ஆடு மேய்த்த அந்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதிகாரியாக, ராஜாவாக அவர் மாற்ற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக அந்த தாவீது மாறினான். ஆனா அதே நேரத்துல வேதத்திலே பார்க்கிறோம், சிம்சோன் என்ற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய பெற்றோருக்கு அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய பிக்சர், பெரிய பிளான ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனால் சிம்சோன் வளர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த தேவ திட்டத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல், தன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்க பெரிய பெரிய திட்டங்களை மறந்துவிட்டு தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு பெண்களை தெரிந்து கொண்டு தான் விரும்பின பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அது நடக்காத போது வித்தியாசமான காரியங்களை செய்து தேவ மகிமையை இழந்த ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டிய சிம்சோன் இப்பொழுதோ அந்த பெலிஸ்தர்கள் மத்தியிலே விளையாட்டு பொருளாய் மாறிவிட்டார்.
தேவ பிள்ளைகளே, இதே போல நம் அநேகருக்கு விளையாட்டு பிள்ளைகளாய் மாறி போக வேண்டாம் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்துக்கு பரிபூரணமாய் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நம்முடைய சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காமல், சுய புத்தியின் மேல் சாயாமல், முழு காரியத்தையும் தேவனுடைய கரத்துல, முழு வாழ்க்கையும், முழு குடும்பத்தையும், நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், அவரே நம்முடைய வாழ்க்கையை பொருட்படுத்தி நமக்கு வெற்றியும், ஜெயத்தையும், உயர்வையும், மேன்மையும் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்துல கூட எனக்கு இந்த விஷயம் நடக்கலை, அந்த விஷயம் நடக்கல, நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகவில்லை, தேவையில்லை. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை, அது எந்த காரியத்தை உங்களுக்கு போராட்டமாய் தோன்றுகிறோ அந்த காரியத்தை தெய்வ சமூகத்தை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே காரியத்தை வாக்கிய செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே நம் சுய புத்தியின் மேல சாய வேண்டாம். கர்த்தரை முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்வோம். நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் காரியத்தை வாக்கிய செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் எந்த காலத்திலும் எங்கள் சுய புத்தியை சாராமல் உண்மையை, உம்முடைய சித்தத்தையே சார்ந்து கொள்ள, உம்முடைய விருப்பத்தின்படி நடக்க எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இந்த காலை நேரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய விருப்பம் மாத்திரம் நிறைவேறட்டும். உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில செயல்படட்டும். அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.